வணக்கம் நண்பர்களே. ePro 13 ஐடி கார்டு சாஃப்ட்வேர் வாங்கி பயன்படுத்துகிறவங்களுக்கு இப்போ சமீப காலமாக ஒரு பிரச்சனை வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இமேஜாகவே எனக்கு ஒரு கஸ்டமர் சென்ட் பண்ணதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ ஆதார் அப்லோட் பண்ணும்போது டாக்குமெண்ட்டில் போயிட்டு could not find the C program files 86 இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு எரர் ஷோ ஆகுது. இது டெம்பரவரி எரர் தான். இதனால் சாஃப்ட்வேரே ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பதட்டப்படாதீங்க. சாஃப்ட்வேரை நீங்களாகவே எளிமையாக சரி பண்ணலாம். அது எப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இப்போது உங்களுக்காகவே நான் என்ன பண்ணுறேன், சாஃப்ட்வேரை அன்இன்ஸ்டால் பண்ணி ரீஇன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். எதனால் இதை நான் அன்இன்ஸ்டால் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, K7 குயிக்கில் அவஸ்ட் 360 இந்த மாதிரி சில ஆன்டிவைரஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க. அந்த ஆன்டிவைரஸ் என்ன பண்ணுன்னா, அந்த சாஃப்ட்வேர் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய இன்ஸ்டாலேஷன் பாத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஃபைல்ஸை ரிமூவ் பண்ணியிருக்கோம். அப்படி ரிமூவ் பண்ணும்போது சாஃப்ட்வேரில் கண்டிப்பாக எரர் வரும். இதை முதல்ல நீங்கள் செக் பண்ணணும். இப்போது அந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்இன்ஸ்டால் எ ப்ரோக்ராம் அப்படின்ற இடத்துல போயிட்டு நீங்கள் அன்இன்ஸ்டால் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லிங்க் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம், சாஃப்ட்வேருடைய லிங்க்கு இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்கும் அந்த லிங்க்கு. அந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணுறீங்க. காப்பி பண்ணிவிட்டு சாஃப்ட்வேரில் பேஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ பேஸ்ட் ஆனதும் உங்களுக்கு சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகும். ஸோ டவுன்லோட் ஆனதும் இதையும் நம்ம ஏன் ஃப்ரெஷ்ஷாக டவுன்லோட் பண்ணுறோம், ஏற்கனவே இருக்கிற செட்டப் ஃபைலில் போடக்கூடாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் போடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில ஆன்டிவைரஸ் அந்த ஃபைலை கரப்ட் ஆக்கியிருக்கோம். அப்படி ஆக்கியிருந்ததுன்னா கண்டிப்பாக ஓப்பன் ஆகாது. அப்படியே இன்ஸ்டால் ஆனாலும் உங்களுக்கு எரர்ஸ் வரும். ஸோ இதை ஃபாலோ பண்ணி பண்ணுறீங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைல் மேலே வச்சு டபுள் கிளிக் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு கேட்கும், நெக்ஸ்ட்டு கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால். ஸோ இன்ஸ்டால் கொடுத்ததும் நீங்கள் ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் சாஃப்ட்வேர் லோட் ஆகி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு லோட் ஆகி சாஃப்ட்வேர் வந்துடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் முழுக்க ஆன்லைன் சர்வரில் ஒர்க் ஆகுறதுனால உங்களுடைய நெட் ஸ்பீடு கரெக்டாக இருக்கணும். சில பேர் சொல்கிறீங்க, சார் என்னுடைய இது ஃபைபர் நெட்டு, ஜியோ ஃபைபர், அதனால் எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி மீனிங் கிடையாது. அந்த சர்வரில் போயிட்டு எப்படி கனெக்ட் ஆகுது சாஃப்ட்வேர்ன்றது தான் விஷயம். ஸோ நீங்கள் நெட்வொர்க்கை மாற்றி ட்ரை பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகிற இஷ்யூ சரியாயிடும். இப்போ நான் உங்களுக்காகவே இப்போ டாக்குமெண்ட்டில் போயிட்டு ஆதார் அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஆதாரில் போயிட்டு சாஃப்ட்வேரில் போயிட்டு அப்படியே ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்ததும் உங்களுக்கு ஃபியூ செகண்ட்ஸில் லோட் ஆகி உங்களுக்கு விஷயம் இங்கே வந்துடுது. சப்போஸ் இதையும் நான் பண்ணிட்டேன், ஆனால் அதுக்கப்புறமும் எனக்கு எரர் வருது. எந்த எரர் வருதுன்னா, அப்லோட் பண்ணும்போது நான் விண்டோவில் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த எரர் வருது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத நான் உங்களுக்கு குறிப்பிட்றேன். அந்த மாதிரி சமயத்தில் எனக்கு வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணுங்கள். சாட் பண்ணதும் நான் உங்களுக்கு ஒரு லிங்க் ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ நான் ஒரு லிங்க் ப்ரொவைட் பண்ணுவேன். இதுதான் அந்த லிங்க்கு. இந்த லிங்க்கை நீங்கள் உங்கள் சிஸ்டத்தில் கூகுள் குரோம் இல்லை ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் அந்த லிங்க் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் இங்கே வரும் உங்களுக்கு. ஸோ டவுன்லோட் ஃபோல்டர்னு கொடுங்க. ஸோ டவுன்லோட் ஃபோல்டர்னு கொடுத்ததும் நீங்கள் ஏதாவது ஒரு லொக்கேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் ஒரு பார்த்து செலக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க, அதில் ஆட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ரேர் ஃபைலாக காட்டும். அது மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ராக்ட் ஹியர்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். எக்ஸ்ட்ராக்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபோல்டராக க்ரியேட் ஆகிருக்கும். அந்த ஃபோல்டரில் BH, BS, FH, FSன்னு சொல்லிட்டு ஒரு 4 இமேஜ் ஃபைல் இருக்கும். இந்த 4 இமேஜ் ஃபைல் தான் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம். இப்போ சப்போஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை நீங்கள் எக்காரணத்தை கொண்டு ரீநேம் பண்ணக்கூடாது. இந்த BH.jpg, BS
.jpg இந்த மாதிரி வந்து நேமில் இருந்தால் மட்டும்தான் அது ரீப்ளேஸ்மெண்ட் ஆகும். அதையும் நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஸோ வந்து நீங்கள் சேவ் ஆஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வேறு நேம் போட்டு சேவ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி இந்த ஃபைல்ஸை வந்து சேவ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு பியும் ஹெச்சும் வந்து கேப்ஸில் இருக்கணும், பியும் எஸ்ஸும் கேப்ஸில் இருக்கணும். இதெல்லாம் இருக்கான்னு வந்து நீங்கள் முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ 4 ஃபைலும் உங்களுக்கு காட்டுறேன். இந்த 4 ஃபைலும் எப்படி இருக்குன்றத வியூவையும் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ஃபைலை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பிடிச்சிக்கிட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகும். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைல் மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா காப்பின்ற ஆப்ஷன் இருக்கும். இங்கே காப்பி கொடுத்துட்டு லோக்கல் டிஸ்க் சி உள்ளே வாங்க. அதில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் 86ன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அது உள்ளே வந்தீங்கன்னா ITCADன்னு இங்கே ஒரு ஃபோல்டர் இருக்கும். அது உள்ளே கிளிக் பண்ணி உள்ளே வாங்க. அதில் நீங்கள் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் ஈப்ரோவுடைய வெர்ஷன் எல்லாமே அந்த லொக்கேஷனில் தான் காட்டும். இப்போ அந்த ஈப்ரோ 13ன்ற இடத்துல வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபைல் பார்த்து வந்து வந்துடும். இதில் ஏதாவது ஒரு இடத்துல இந்த ரைட் ஸ்பேஸில் நிறைய இடம் இருக்கும். அது மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுங்க. அப்போ அங்கே காப்பி பண்ணதை இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். இந்த லொக்கேஷனில் வச்சு பேஸ்ட் பண்ணும்போது ரீப்ளேஸ் த ஃபைல் இன் த டெஸ்டினேஷன் சொல்லிட்டு இந்த டிக்கு வந்து இருக்கும். அது மேலே வச்சு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிடும். ரீப்ளேஸ்மெண்ட் ஆன ஃபைல் வந்து எனக்கு இங்கே ப்ளூ கலர் டிக்கில் காட்டுது பாருங்கள். இப்படி பண்ணியிருந்தீங்கன்னா தான் நீங்கள் ப்ராப்பராக வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறமா சாஃப்ட்வேரை ஒன்ஸ் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆதார் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த இஷ்யூஸும் இல்லாமல் ரன் ஆகுது. ஸோ இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய மெத்தடு. ஸோ அதனால் சாஃப்ட்வேரே ஒர்க் ஆகலை சார், எனக்கு கார்டு ஒர்க் நிறையா இருக்குது, என்னால் போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறீங்க. இந்த இஷ்யூ வந்து நீங்களே சரி பண்ணக்கூடிய இஷ்யூஸ் தான் அது. ஸோ உங்கள் சிஸ்டமில் இந்த மாதிரி ஃபால்ட் இருக்குன்னா வாட்ஸ்அப்பில் என்கிட்ட சாட் பண்ணுங்கள். நான் வந்து வீடியோ லிங்க் ஆல்ரெடி நீங்கள் வீடியோ பார்த்துருவீங்க, மறுபடியும் உங்களுக்கு செக் பண்ணுறதுக்கு வீடியோ லிங்க் வேணும்னாலும் நான் கொடுக்குறேன். அதே சமயத்தில் உங்களுக்கு அந்த சப்போர்ட் ஃபைல்ஸ் ஜேபிஜி ஃபைல்ஸுக்கான லிங்க்கையும் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். சரி பண்ணுங்கள். ஈப்ரோ 13 ரிலேட்டடாக எந்த டவுட் வந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்பேன், சாட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.